அவன ஆசி இருக்கு, அவன் பகை இவன் பகை எனக்கு அவசியமே இல்லை. நீ ஒன்னையும் பார்த்துக்குவே. எனக்கு பகையா இருப்பது என்னுடைய அறிவே பகையா இருக்கு, என்னுடைய காமமே எனக்கு பகையா இருக்கு, என்னோட கோபமே பகையா இருக்கு. இந்த பகையை ஒடிச்சிருந்தா நமது உடம்பே நமக்கு பகையா இருக்கும். பேசுவது அருளுடைமை, துறவுக்காக பேசிட்டு இருக்கிறோம். நம்ம உடம்பே நமக்கு பகையா இருக்கு, என்ன செய்யறதுன்னா அந்த பகையை உடைத்திருவதற்கு அருள் வேண்டும். எந்த பகையை? இந்த உடம்பு. மற்ற பகையை பற்றி அவசியம் இல்லை, அதை பற்றி ஆசான் பார்த்துக்கிறான். எவன் எது நினைச்சாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, கவலையே பட மாட்டான். அருள் உனக்கு அந்த வல்லம் இருக்கு. நமக்கு பகையா இருப்பது நம்ம உடம்பாச்சே, நமக்கு பலம் பகையா இருப்பது கோபமாச்சே, இது வந்து எப்படி விடுபடுறதுனா அதுக்கு ஆசி வேண்டும். நமது உடம்பு பகையை நாம உடைச்செறியும். இந்த பகை மற்ற பகையெல்லாம் உடைச்சிடலாம், அதை பற்றி கவலைப்பட முடியல. இந்த 14 லோகத்திற்கு எவனா இருந்தாலும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு பகையா இருப்பது நம்ம உடம்பா இருக்கு, நிறைய வருதே, நாளுக்கு நாள் உடம்பு உடந்துகிட்டே போகுதே, பரணம் உட்படுறோமே, என்னைக்கு ஒரு நாள் செத்துதான் போவோம், இருந்து விடுபட வேண்டும். இந்த பகையை உடைத்ததற்கு அருள் வேண்டும்.